ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெயின்ஸ் டாப்பிக்கு ஈச் டே ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரோம். குவிட் இந்தியா மூமெண்ட் முடிச்சிட்டோம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் முடித்தோம், அப்புறம் பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன், காந்திஸ் 11 பாயிண்ட் டிமாண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே மெயின்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸு. அது ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம், மெயின்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கிடச்சிருக்கும். நோட்ஸ் எடுத்து சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த டாப்பிக்லாம் எழுதிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பார்க்க போகிறது சைமன் கமிஷன் 1927. சைமன் எந்த ஒரு ஆன்சர்ஸுக்குமே கோட்ஸ் நல்லா தெரியும்னா கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இயர் நல்லா தெரியும்னா இயர் யூஸ் பண்ணிக்கணும், பர்சனாலிட்டிஸ் நல்லா தெரியும்னா பர்சனாலிட்டிஸ், இது எல்லாமே ஹைலைட் பண்ணணும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு பெண்ணில் யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போது சைமன் கமிஷன் 1927 அப்பாயிண்டட் இன் டிசம்பர் 1927. இதுக்கு சேர்மனாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஜான் சைமன். மெம்பர்ஸ் 7 இங்கிலீஷ்மென் இருக்கிறாங்க. டு ஸ்டடி தி ஒர்க்கிங் ஆஃப் டயரார்கி அண்ட் தி ஆக்ட் ஆஃப் 1919. ஸோ டயரார்கி பற்றியும் 1919 ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய இது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் பெரிய மைனஸ் என்னென்னா இதில் இருக்கிற எல்லாருமே இங்கிலீஷ்மென். ஓகே, அப்போ காசஸ் என்ன? ஆக்ட் ஆஃப் 1919 had a provision for revisit after lapse of 10 years. ஸோ எவ்ரி 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அடுத்த ஆக்ட் வரணும் அப்படிங்கிறது. எலெக்ஷன் இன் இங்கிலாந்து 1929. To get the positive response and support from Indians. To control the rise of radical leaders in nation. அண்டர்கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. டு வாட்ச் தி ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. எய்ம் என்ன அப்படின்னா டு ரீவிசிட் ஒர்க்கிங் ஆஃப் டயரார்கி, டு ரெவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் டயரார்கி. To review Act of 1919 implementation. To propose changes to the constitution and reforms. இப்போ இந்த கமிட்டி வந்துட்டாங்க, இவங்களுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா, அது என்னென்ன கொடுத்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். It accepted that hierarchy was unsuccessful. Proposed for provincial autonomy. Provision for federal legislature with British India provinces, princely states. Expansion of provincial legislature. Protection of interests of minorities. Governor General and Governor to be all powerful. All the high courts will be controlled by the Indian agreement. Failure of commission. இந்த கமிஷன் டோட்டல் ஃபெயிலியரு, அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஆல் இங்கிலீஷ்மென் கமிஷன் வாஸ் அ பொலிட்டிக்கல் எரர். ஸோ எல்லாருமே இல்லை இங்கிலீஷ்மென், அப்போ எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஸோ இட் வாஸ் டோட்டலி அ ஃபெயிலியர். ரிசல்யூஷன் பை காங்கிரஸ், ஐஎன்சி செஷன் அட் மெட்ராஸ் அண்டர் அன்சாரி பாஸ் ரெசல்யூஷன் டு பாய்காட் கமிஷன் இன் 1927. இது நமக்கு ஒரு 1 மார்க்கும் கூட. Resolution by Muslim League, it passed resolution for non-acceptance of commission in Calcutta in 1927. 3rd Feb 1928 National Hartel இந்த Simon Commission எதிர்த்து. ஸோ இது ஒரு 1 மார்க் நமக்கு. Simon Commission was greeted with black flag, Simon go back slogan அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லீடர்ஸ் யார் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் இன் லாகூர், சத்யமூர்த்தி இன் தமிழ்நாடு. இதுவும் ஒரு 1 மார்க். எதுக்கு எப்பவுமே தமிழ்நாடு ஆட் பண்ணுறோன்னா டிஎன்பிசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஸ்கோரிங்காக இருக்கும். தி ஸ்டேட் ஆஃப் கொலோனல் நீல், அ டைரண்ட் ஆஃப் 1857 rebellion erected at மெட்ராஸ். The statue was removed and kept in the museum in 1937 when Rajaji became Premier of Madras. இது ஒரு 1 மார்க் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. லாலா லஜபதி ராய் was fatally wounded during the entire Simon demonstration at Lahore. ஸோ அதுவும் நமக்கு 1 மார்க்கு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க.
Thus, Simon Commission failed to receive acceptance by League and Congress in its composition and recommendation. ஸோ கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும், பிகினர்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே சரி. அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சில புக்ஸ்லேருந்து படித்து எடுத்த பாயிண்ட்ஸ், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு யூஸாக இருந்த பாயிண்ட்ஸ். தேங்க்யூ.